ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல்ஸ். இந்த வீடியோவில் நம்ம இந்த கார்னர் பீசஸில் எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு கார்னர் பீஸ் இதை எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு நீங்கள் கேட்குறீங்கன்னா, ஃபஸ்ட்டு இந்த கார்னர் பீஸை இதை இடத்துல இருக்கணும். ஃபஸ்ட்டு உங்களுக்கு சில பேருக்கு இந்த மாதிரி எல்லோ கிராஸ் வருதுல்ல, அப்போவே உங்களுக்கு ஒரு 1 or 2 பீசஸ் இந்த மாதிரி சால்வ் ஆகி வந்துடும். உங்களுக்கு ஏற்கனவே 1 or 2 பீசஸ் உங்களுக்கு ஏற்கனவே இந்த மாதிரி சால்வ் ஆகுன மாதிரி வந்துடும். அப்படி வந்துச்சுனாலே உங்களுக்கு ஈஸியாக சால்வ் பண்ண முடியும். இல்லைனா அது எப்படின்னு காட்டுறேன் வாங்க. இப்போ எனக்கு இதில் எந்த கார்னர் பீசஸும் சேரல. இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ இந்த க்ரீன் அண்ட் ரெட் இருக்குல்ல, அதே மாதிரி வர்ற மாதிரி வச்சுக்கோங்க. இப்போ நீங்கள் இப்படியே லைனாக இப்படி டர்ன் பண்ணி வந்தீங்கன்னா இங்கே க்ரீன் ஆர் ரெட் வர மாதிரி இப்படி வச்சிங்கன்னா இங்கே க்ரீனு ரெட்டு எல்லோ எல்லாமே வருது. இங்கேயும் அதே மாதிரி. இங்கே அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி ஏதாவது ஒரு கலர் உங்களுக்கு ஏற்கனவே இந்த மாதிரி ஈவனாக இந்த 2 கார்னர்லேயும் வர்ற மாதிரி வந்துச்சுன்னா உங்களால் ஈஸியாக சால்வ் பண்ண முடியும். இப்போ அந்த மாதிரி இந்த கலர் வர்ற இடத்துக்கு கரெக்டாக இதை வச்சுக்கோங்க. இந்த மாதிரி வச்சுட்டிங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஆனால் இதில் ஒரு விஷயம் பாருங்கள். இப்போ இங்கே ப்ளூ இருக்குது, இங்கேயும் ப்ளூ இருக்குது. ஆனால் இங்கே ரெட்டு இருக்குது, இங்கே ரெட் இல்லை. இங்கே ஆரஞ்சு இருக்குது, இங்கே ரெட் இருக்குது. ரெண்டுமே மேட்ச் ஆகல. இங்கே ரெட்டு இங்கே வரணும், இங்கே ஆரஞ்சு இங்கே வரணும். அந்த மாதிரி பண்ணுறதுக்காக எப்படின்னு பார்க்க போகிறோம். இப்போ இதை இப்படியே வச்சுக்கோங்க. இப்போ நம்ம இந்த 2 பீசஸையும் மாற்றுறதுக்காக ஃபஸ்ட்டு ரைட் ஹேண்ட் ரூலை 3 தடவை அப்ளை பண்ணுங்கள். 3 times அப்ளை பண்ணாலே உங்களுக்கு ஈஸியாக வந்துடும். உங்களுக்காக நான் ஸ்லோவாகவே தான் பண்ணி காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ். அதே மாதிரி இப்படி பண்ணிட்டீங்களா 3 times, அப்படியே இப்படி திருப்புங்க. இப்போ லெஃப்ட் ஹேண்ட் ரூல் 3 தடவை அப்ளை பண்ணுங்கள். இந்த மாதிரி அப்ளை பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த ஒரு பீசஸ் இது வந்துடுச்சா? இது பாருங்கள், கரெக்டாக ரெட்டு க்ரீனு சேவ் ஆகிடுச்சு பாருங்கள். அதே மாதிரி இங்கே இருக்கிற பீசஸும் உங்களுக்கு மாறி இருக்குது. இப்படி மாறி இருக்கிறத நீங்கள் இப்போ இதை வச்சு பாருங்கள். இதை பார்த்தீங்களா, ப்ளூ உங்களுக்கு கரெக்டாக வந்துருச்சு. இங்கே இருக்கிற ப்ளூ ரெட்டு கரெக்டாக வந்துருச்சு. இங்கே இருக்கிறது ஆனால் மாறி போயிருக்கு பாருங்கள். இங்கே தான் ரெட்டு வரணும், ஆனால் இங்கே ரெட்டு வந்திருக்கு, க்ரீன் வந்திருக்கு. இங்கே ஆரஞ்சு இங்கே தான் வரணும். அதை நம்ம இப்போ மாற்ற போகிறோம். இப்போ அதை மாற்றுறதுக்காக அதையும் அதே மாதிரி வச்சுக்கோங்க. இதை இந்த மாதிரி வச்சுக்கினே இப்படி பண்ணுங்கள். அதே மாதிரி 3 times பண்ணுங்கள். பண்ணிங்கனாலே உங்களுக்கு ஈஸியாக வந்துடும். அதே மாதிரி இந்த சைடு திருப்பிக்கோங்க. இதுலேயே 3 times பண்ணுங்கள். பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி வரும். உங்களுக்கு இப்போ இந்த மாதிரி ப்ளூ இது ஃபார்ம் ஆகிருக்கா, இதை இப்படியே திருப்பிக்கோங்க. திருப்பிக்கினீங்கன்னா உங்களுக்கு இதோ பார்த்தீங்களா, ஆரஞ்சு எல்லோ அப்புறம் க்ரீனு ஆரஞ்சு எல்லோ. அதே மாதிரி இங்கே பாருங்கள், ரெட்டு க்ரீனு எல்லோ. அதே மாதிரி இங்கே பாருங்கள், க்ரீனு ரெட்டு எல்லோ. இப்போ இந்த மாதிரி வந்ததுக்கப்புறமா நம்மளுக்கு இந்த மாதிரி 2 இது ஏற்கனவே சால்வ் ஆகியிருக்கும். சில பேருக்கு இந்தந்த பீசஸ் நம்ம ஒரு தடவையும் இந்த மாதிரி டேர்ன் பண்ணி பார்த்துக்கினே இருக்கணும். கலர்ஸ்லாம் அந்தந்த இடத்துல வருதான்னு பார்க்கணும். கலர் இந்த மாதிரி சில டைம் இந்த மாதிரி சேஞ்ச் ஆகி கூட இந்த மாதிரி தலைக்கீழே கூட வரலாம். இந்த மாதிரி வரலாம். உங்களுக்கு இந்த மாதிரி பீசஸ்லாம் கூட வரலாம். அந்த மாதிரி வந்துச்சுன்னா கூட நான் சொல்கிறத ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ இந்த மாதிரி தான் நம்மளுக்கு பீசஸ் வந்துச்சு. இந்த மாதிரி பீசஸை நீங்கள் மாற்றி போடாதீங்க. மாற்றி போட்டிங்கன்னா உங்களுக்கு தப்பாக வரும். பீசஸை நீங்களே திருப்பாமல் இருக்க ட்ரை பண்ணிக்கோங்க. அப்புறம் இந்த க்யூப் இப்போ இந்த மாதிரி வந்துருச்சா, இன்னும் 2 தான் நம்மளுக்கு சால்வ் ஆகணும். இந்த மாதிரி பண்ணுறதுக்காக இப்படி இருக்கிறத முதல்ல ஒயிட்டுக்காக நம்ம இதை எல்லோ சைடு திருப்பணும். இப்போ எல்லோக்காக நம்ம இதை ஒயிட் சைடு திருப்ப போகிறோம். இந்த மாதிரி தலைக்கீழே டேர்ன் பண்ணிக்கோங்க. டேர்ன் பண்ணிட்டு நெக்ஸ்ட்டு இங்கே இருக்கிற இதை அப்படியே இதுக்கு ஸ்ட்ரெயிட்டாக இது வச்சுக்கோங்க. இப்போ இந்த ரைட் ஹேண்ட் ரூல் அப்ளை பண்ணுங்கள். கரெக்டாக இந்த எல்லோ அதோட இடத்துக்கு இங்கே வர்ற அளவுக்கு கரெக்டாக பண்ணுங்கள். இந்த மாதிரி ரைட் ஹேண்ட் ரூல் அப்ளை பண்ணினே இருங்க. இதோ வந்துருச்சு பாருங்கள். எப்போதுமே இங்கே இருக்கிறல இதை இப்படி பண்ணி முடிக்கிறதுக்கு கரெக்டாக மறந்துடாமல் பண்ணுறங்க. அப்படி பண்ணாதான் கரெக்டாக வரும். இப்போ இது வந்துருச்சுல்ல, இப்போ அடுத்தது எல்லாருமே என்ன பண்ணுவீங்க, அடுத்து இதை சால்வ் பண்ணணுன்னு இந்த இடத்துக்கு திரும்பிடுவீங்க. அந்த மாதிரி பண்ணக்கூடாது. நம்ம வெறும் கீழகத்தை மட்டும்தான் இந்த மாதிரி டேர்ன் பண்ணணும். கீழகத்தை இந்த மாதிரி டேர்ன் பண்ணி இந்த இருக்கிறத இந்த மாதிரி பண்ணதுக்கு அப்புறமா தான் பண்ணணும். அதே மாதிரி இந்த எல்லோவை இங்கே வரைங்க. அதே மாதிரி பண்ணுங்கள். வந்துருச்சா? இப்போ வந்ததை இந்த மாதிரி டேர்ன் பண்ணிக்கணும், மறந்துடக்கூடாது. அப்புறம் நம்மளுக்கு ஒரு வழியாக இந்த லேயரில் இதுவும் சால்வ் ஆகிடுச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுவும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ இந்த மாதிரி நம்மளுக்கு வந்திருக்கு. சில பேருக்கு இந்த மாதிரி ஒரு பீஸ் இந்த மாதிரி சேர்கிற மாதிரி வரும். 2 பீஸ் சேர்கிற மாதிரி வந்ததுன்னா அது உங்களுக்கு தப்பாக வந்திருக்குன்னு அர்த்தம். ஒரு பீஸ் உங்களுக்கு சேர்ந்த மாதிரி வந்தால் அது கரெக்டுன்னு அர்த்தம். சில பேருக்கு இந்த மாதிரி 4 பீசஸும் மாறி மாறி வரும். அந்த மாதிரி வந்தாலும் கரெக்டு தான் ஃப்ரெண்ட்ஸ். அதை பற்றி பயப்படாதீங்க. ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா,
இப்போ முதல்ல நம்ம இங்கே இந்த கார்னர் பீசஸில் எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு போன வீடியோவில் பார்த்துருந்தோம். இப்போ இதோட மிட் பீசஸ் எப்படி சால்வ் பண்ணுறது அதுதான் பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க பார்க்கலாம். இப்போ இந்த மாதிரி சில பேருக்கு வந்து இந்த மாதிரி ஒரே ஒரு கலர் சால்வ் ஆன மாதிரி வரும். 2 கலர் சால்வ் ஆன மாதிரி யாருக்குமே வராது. அப்படி வந்தால் தப்பாக இருக்குது உங்கள் க்யூபு, அது நீங்கள் ஏதோ மாற்றிருக்கிறீங்கன்னு அர்த்தம். இப்போ இந்த மாதிரி வருதுன்னு வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த க்யூப் இருக்குல்ல, இதில் ஏற்கனவே ஒன்றே மட்டும் இந்த மாதிரி சேர்ந்துருக்கு, அதோட இடத்துல அதுவே இருக்குது. இப்போ இந்த மாதிரி இருக்கும்போது நம்மளுக்கு ஃபஸ்ட்டு ரைட் ஹேண்ட் ரூலை ஒரு தடவை அப்ளை பண்ணுங்கள். இந்த மாதிரி ரைட் ஹேண்ட் ரூலை ஒரு தடவை அப்ளை பண்ணுங்கள். அப்புறம் லெஃப்ட் ஹேண்ட் ரூல் ஒரு தடவை அப்ளை பண்ணுங்கள். இந்த மாதிரி பண்ணிக்கோங்க. அப்புறம் ரைட் ஹேண்ட் ரூலே 5 டைம்ஸ் பண்ணுங்கள். அதே இடத்துல வச்சு இந்த மாதிரி 5 டைம்ஸ் பண்ணினே இருங்க. இந்த மாதிரி பண்ணிங்கன்னா இந்த எல்லோலாம் இந்த மாதிரி வந்துடும். அது லெஃப்ட் ஹேண்ட் ரூலு 5 டைம்ஸ் பண்ணுங்கள். என் க்யூப் அப்படி தான் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் நிறைய சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா இதே மாதிரி நல்லா க்யூபெலாம் சால்வ் பண்ணலாம் ஈஸியாக. சில பேருக்கு வந்து இந்த மாதிரி பண்ணுறீங்களே, இதை எந்த சைடாக வேணாலும் நீங்கள் வச்சு பண்ணுங்கள். இப்போ உங்களுக்கு இந்த மாதிரி சில பேருக்கு இந்த மாதிரி மிட் பீசஸ் ஒன்று கூட இந்த மாதிரி கரெக்டாக இது கூட வராத மாதிரி இருக்குல்ல, அந்த மாதிரி வராதவங்க எந்த இடத்துல வேணாலும் வச்சு பண்ணுங்கள். எந்த இடத்துல வேணாலும் வச்சு ஃபஸ்ட்டு ரைட் ஹேண்ட் ரூலு, நெக்ஸ்ட்டு லெஃப்ட் ஹேண்ட் ரூலு, அப்புறம் ரைட்டு 5 டைம்ஸ், நெக்ஸ்ட்டு லெஃப்ட்டு 5 டைம்ஸ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அந்த மாதிரி பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக வரும். ஓகேப்பா ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட்டு இப்போ நம்மளுக்கு சில பேருக்கு வந்து நீங்கள் இந்த ஒன்றே மட்டும் சால்வ் ஆகியிருக்குல்ல, அதை வச்சு நீங்கள் பண்ணுவீங்க. அதே மாதிரி ரைட்டு 5 டைம்ஸு, லெஃப்ட்டு 5 டைம்ஸ்னு பண்ணுவீங்க. ஆனால் அது மறுபடியும் அதே இதில் வந்து நிற்கிற மாதிரி காட்டும். ஆனால் அது அப்படி வந்து நிற்கல ஃப்ரெண்ட்ஸ். இந்த பீசஸ் ஏதாவது ஒன்று மாறி இருக்கும். ஏதாவது 3 பீசஸ்லும் ஏதாவது சேஞ்சஸ் இருக்கும். அந்த மாதிரி வந்ததுக்கப்புறமா அது 1 or 3 டைம்ஸ் தான் அந்த மாதிரி வரும். அந்த மாதிரி வந்ததுக்கப்புறமா நீங்கள் இதை வந்து இப்படியே வச்சு மறுபடியும் அதே இது சேர்ந்துருக்குல்ல, அதே இதில் மறுபடியும் ஒன்ஸ் மோர் பண்ணி பாருங்கள். ரைட் ஹேண்ட் ஒரு தடவை, லெஃப்ட் ஹேண்ட் ஒரு தடவை, ரைட்டு 5 டைம்ஸ், லெஃப்ட்டு 5 டைம்ஸ் பண்ணி பாருங்கள். ஈஸியாக வந்து உங்களுக்கு இந்த க்யூபு சால்வ் ஆகிடும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த க்யூபு சால்வ் பண்ணுறது எவ்வளோ ஈஸியான விஷயம்னு பார்த்தீங்க. நீங்களும் நிறைய சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா நல்ல க்யூபாக வாங்கி நல்ல வீடியோ உங்களுக்கு போடலாம். ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும் உங்களுக்கு சால்வ் பண்ணுறதுக்கு. ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம இந்த க்யூபில் இது வரைக்கும் என்னென்ன பார்த்துக்குறோம். ஃபஸ்ட்டு வந்து இந்த ஒயிட் கிராஸ் இதை சேர்க்கறதுக்காக இந்த எல்லோ சைடில் நம்ம எடுத்துன்னு போயிட்டு, அப்புறம் இது இந்த இடத்துக்கு கொண்டு வந்துட்டு, அப்புறம் இதை நேராக்கிக்கின்னு, அப்புறம் இந்த கார்னர் பீசஸ்லாம் நம்ம சரி பண்ணோம். அப்புறம் மிட் பீசஸ் போன வீடியோவில் சரி பண்ணோம். இப்போ இந்த மாதிரி உங்களுக்கு பார்த்துட்டிங்க. இது மட்டும் இல்லை, இப்போ நீங்கள் வந்து மீதி இருக்கிற இந்த இதெல்லாம் கூட நீங்கள் இப்போ சால்வ் பண்ண போகிறீங்க. அதாவது நீங்கள் இப்போ இந்த கார்னர் பீசஸ் வர வைக்கிறதுக்கு முன்னாடி முதல்ல இந்த ஒயிட் கிராஸ் இந்த மாதிரி சேர்த்திங்களா, இப்போ எல்லோ கிராஸ் வர வைக்க போகிறீங்க. எல்லோ கிராஸ் வர வைக்கிறதுக்காக ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, இதில் செட் ஆஃப் ரூல்ஸு. முதல்ல உங்களுக்கு சில டைம் வந்து இந்த மாதிரி எல்லோ கலர் இருக்குல்ல, இது இந்த மாதிரி ஸ்ட்ரெயிட் லைனாக ஃபார்ம் ஆகிடும். இந்த மாதிரி ஸ்ட்ரெயிட் லைனாக உங்களுக்கு ஃபார்ம் ஆக வாய்ப்பு இருக்குது. இல்லைனா சில டைம் உங்களுக்கு வந்து இந்த மாதிரி 3 o'clock இந்த மாதிரி வரும். 3 o'clockனால் நீ இதை 9 o'clock மாதிரி வச்சுக்கணும். 9 o'clock உங்களுக்கு தெரியுற மாதிரி, இந்த மாதிரி 9 o'clock தெரியுற மாதிரி வச்சுக்கணும். இந்தாண்ட சைடில் இங்கே 3 o'clock வருதில்ல, அந்த மாதிரி வச்சுக்கூடாது. 3 o'clock வராத மாதிரி 9 o'clockல வர்ற மாதிரி நீங்கள் வச்சுக்கின்னு பண்ணால் தான் உங்களுக்கு கரெக்டாக வரும். இப்போ இதே மாதிரி இந்த மாதிரி ஸ்ட்ரெயிட் கோடு வருதில்ல, அதில் இந்த மாதிரி தான் வச்சுக்கணும். இப்போ இந்த ஸ்ட்ரெயிட் கோடை உங்களுக்கு இந்த மாதிரி உங்கள் சைடு வர்ற மாதிரி வச்சுக்கூடாது. எப்போதுமே இந்த சைடாக வர்ற மாதிரி தான் வச்சுக்கணும். அதே மாதிரி சில பேருக்கு வந்து இந்த வெறும் சென்டர் இந்த பாயிண்ட் மட்டும்தான் வரும் உங்களுக்கு. இது எதுவுமே வராது. இந்த மிட் பீசஸ்லாம் எந்த மிட் பீசஸும் வராமல் வெறும் உங்களுக்கு அது மட்டும்தான் வரும். இப்போ இதெல்லாம் எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு நான் உங்களுக்கு காட்ட போகிறேன். ஓகே, வாங்க போகலாம். இந்த மாதிரி போகிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு இந்த பீசஸ்லாம் நீங்கள் சால்வ் பண்ணுறதுக்காக என்னென்ன பண்ண போகிறீங்கன்னா, ஃபஸ்ட்டு இந்த பீசஸ் வர வைக்கிறதுக்காக நீங்கள் அதே மாதிரி நான் சொன்ன சைடில் வச்சுக்கோங்க. இந்த சைடில் வச்சுக்கின்னு இதை ஃபஸ்ட்டு இந்த மாதிரி கீழே இறக்கிக்கோங்க. ஃப்ரண்ட் சைடு இருக்குல்ல, அது இந்த மாதிரி கீழே இறக்கோங்க. அப்புறம் மேலே இந்த மாதிரி ஏற்றிக்கோங்க. அப்புறம் இந்த ரைட் ஹேண்ட் ரூலில் இந்த மாதிரி அப்ளை பண்ணுங்கள். அப்புறம் 9 o'clock வந்தால் அந்த மாதிரி 2 தடவை பண்ணணும். 2 தடவை பண்ணுங்கள். 2 தடவை பண்ணிட்டீங்களா, இந்த மாதிரி வந்துடும். இதோ பார்த்தீங்களா, உங்களுக்கு இந்த மாதிரி வந்திருக்குது. இப்போ இதை புரிஞ்சுதான்னு நல்லா நீங்கள் இந்த வீடியோ ஒரு தடவை நல்லா பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நான் இது வரைக்கும் உங்களுக்கு சொன்னது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன்.
நெக்ஸ்ட்டு இப்போ அடுத்த இது பார்க்க போகிறோம். இப்போ ஃபஸ்ட்டு நீங்கள் இந்த 9 ஓ கிளாக் வரும்போது எப்படி பண்ணணுன்னு பார்த்தீங்க. இப்போ இந்த மாதிரி ஸ்ட்ரெயிட் கோடு வருதுன்னா இந்த மாதிரி உங்களுக்கு இந்த நேராக உங்களுக்கு பார்க்குற மாதிரி வர்ற மாதிரி நீங்கள் வச்சுக்கூடாது. இந்த சைடாக வர்ற மாதிரி வச்சுக்கலாம். இல்லை அப்படி இல்லைனா இந்த ஆப்போசிட் சைடாக இந்த மாதிரி வச்சுக்கலாம். இப்போ இந்த சைடாகவே வச்சுக்கோங்க. வச்சுக்கின்னு ஃபஸ்ட்டு அதில் என்ன பண்ணுங்க, இந்த மாதிரி இறக்கிட்டு ரைட் ஹேண்ட் ரூலு 2 தடவை அப்ளை பண்ணுங்கள். இதில் ஒரு தடவை அப்ளை பண்ணாலே போதும். அப்புறம் இதை கீழே இறக்கிடணும். இப்படி மேலே ஏற்றுறீங்களா அதே மாதிரி இது கீழே இறக்கிடணும். அது மாதிரி பண்ணால் இதுலேயும் அதே மாதிரி சால்வ் ஆகிடும். இப்போ சென்டர் பீஸ் வருதுல்ல, அதுக்கும் உங்களுக்கு 2 ஆர் 1 டைம்ஸ் பண்ணாலே உங்களுக்கு இதே மாதிரி மறுபடியும் வந்துடும். அந்த மாதிரி சென்டர் மட்டும் வரத்துக்கு நீங்கள் எந்த சைடில் வேணாலும் வச்சு பண்ணிக்கலாம். எந்த சைடில் வச்சு பண்ணாலும் உங்களுக்கு கரெக்டாக வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். இப்போ அடுத்து நம்ம பார்க்க போகிறதுல இந்த கார்னர் பீசஸில் எப்படி சால்வ் பண்ண போகிறோன்னு பார்க்க போகிறோம். இதை சால்வ் பண்ணுறது தான் ரொம்ப கஷ்டமான விஷயம் ஃப்ரெண்ட்ஸ். எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.